எந்த ஏஜ்ல வரதுக்கு பேரு உண்மையான காதல் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இனி ஒரு பெர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெயிட் அப்படிங்கிறது ஒரு லாங் வெயிட்டா போய்க்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பெர்சனுக்கு பண்ற ஒரு துரோகமான ஒரு செயலா அந்த இடத்துல அவன் ஏன் தடுமாறுறா? எமோஷனா உணர்ச்சி வசப்பட்டு ஏன் ஒரு முடிவு எடுக்கிறான்? அவங்க என்னதான் வந்து அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தாலுமே, கடல்லே விழுந்து மோதிரத்தை எடுத்து கொடுத்திருந்தாலுமே, மற்றவங்க ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்கள் தடுமாறுவீங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அந்த படம் பார்த்தப்ப. அதில் வந்து ஒன்றும் அவள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஹோப்புமே வந்து ஷாம்க்கு கொடுத்துருக்கக்கூடாது. அந்த மருது அப்படிங்கிற கேரக்டருக்கு கொடுக்காம இருந்திருந்தா அது வந்து ஓகேவாக இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கோவமும் இருக்காது. நீ இந்த மாதிரி பண்ணதுனால வந்து எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமும் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி என் பண்ணுறாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே. ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கும்போது எதுக்கு வந்து அந்த எமோஷன் அப்படிங்கிறது இன்பிட்வீனில்? அதில் ஷாமும் சரி அருண் விஜயும் சரி 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல பர்சன்ஸ். அவங்க 2 பேருமே ஒரு சிறந்த ஒரு ஆட்கள். அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணுவா அப்படிங்கும்போது ஹாய் ஆல், இது வந்து ஒரு புக் ரிவ்யூவை பற்றின ஒரு வீடியோ தான். ரீசெண்டாக வெண்ணிற இரவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். இந்த புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கைன்னு சொல்லி ஒரு தமிழ் மூவி ஒன்று இருக்குது. அந்த தமிழ் மூவி வந்து இந்த புக்கிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இதிலிருந்து வந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். நாட் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் ஸ்டோரி அப்படி கிடையாது. இதிலிருந்து வந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு அவங்க டைரக்ட் பண்ண ஒரு படம் தான் இயற்கை அப்படிங்கிற அந்த ஒரு மூவி. இந்த புக் படித்து முடிச்சுட்டு ஒரு சில இடத்துல வந்து இந்த புக்கையும் அந்த மூவியும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சிலதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்க்குறது கேட்குறது இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவை வந்து பார்க்கலாம். லவ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வாட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது எந்த ஏஜில் வரதுக்கு பேர் உண்மையான காதல் அப்படிங்கிறது, இல்லை எந்த ஒரு சிச்சுவேஷனில் வர்றது ஒரு ட்ரூ லவ் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பல டெஃபினிஷன்ஸ் இருக்கும். இப்படி தான் இந்த ஏஜில் தான் வரணும், இல்லை இந்த சிச்சுவேஷனில் தான் வரணும், இல்லை இந்த பர்சனோட தான் வரணும், இதுதான் ரைட் டைம், இல்லை இது கரெக்டான டைம் கிடையாது அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு லவ் லைஃப்பில் இருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இனி ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெயிட் அப்படிங்கிறது ஒரு லாங் வெயிட்டாக போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இனி ஒரு பர்சன் அந்த ஸ்டோரியை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட எமோஷ்னலாக சில விஷயங்களை சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பர்சன் உணர்ச்சி வசப்படுறாங்க. அப்படிங்கும்போது அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து அதுவே ஒரு லவ்வாக மாறுது அப்படின்னா அப்போ அது தப்பா? இல்லை அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு பண்ணுற ஒரு துரோகமான ஒரு செயலா அப்படின்லாம் கேட்டோன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த இயற்கை படம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு நம்ம ஹீரோ ஆஃப் த மூவி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஷாம் இருப்பாங்க. அதில் மருது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து அதில் ஹீரோ மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டில் வந்து ஃபைனலி தான் வந்து அருண் விஜய் வருவாங்க. அந்த ஒரு சாங் முடிஞ்சு அந்த மாஸ்க் வந்து கழட்டி பார்க்கும்போது அது வந்து ஷாம்னு நினச்சி அந்த பொண்ணு போய் சேர்ந்துருப்பான். ஆனால் அது பார்த்தா அருண் விஜயாக இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அப்போ அவள் ஏன் அந்த இடத்துல அவ்வளோ எமோஷன் ஆனா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இல்லை தப்பான ஒரு விஷயமா, அவள் பண்ணது சரியான விஷயமா அப்படின்லாம் நம்ம கேட்டோம்னா அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவள் ஏன் தடுமாறுறா? எமோஷனாக உணர்ச்சி வசப்பட்டு ஏன் ஒரு முடிவு எடுக்கிறான்? அவள் வந்து கடைசி வரைக்கும் அந்த வெயிட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா அது லாஸ்ட் வரைக்கும் தானே இருக்கணும். ஏன் இடையில வந்து இன்னொரு பர்சன் வந்ததும் அவங்க என்னதான் வந்து அவள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருந்தாலுமே, கடல்லே விழுந்து மோதிரத்தை எடுத்து கொடுத்துருந்தாலுமே, அவள் கடைசி வரைக்கும் நான் வந்து என்னோட ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு செகண்ட் வந்து எமோஷன் ஆகிறான். அந்த மாதிரி ஒரு குவெஸ்டின் எனக்கு இருந்தது அந்த மூவி பார்த்த டைமில். அவள் ஃபேமிலியில் வந்து அவங்க அண்ணி ஒருத்தங்க ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இவள் எவ்வளோ நாளைக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போகிறா, அவனுக்காக கேப்டன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ மற்றவங்க ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் தடுமாறுவீங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அந்த படம் பார்த்தப்ப. கடைசியில் வந்து ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதில் வந்து ஒன்றும் அவள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஹோப்புமே வந்து ஷாம்க்கு கொடுத்துருக்கக்கூடாது. அந்த மருது அப்படிங்கிற கேரக்டருக்கு கொடுக்காம இருந்திருந்தால் அது வந்து ஓகேவாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க
இன் பிட்வீனில் லாஸ்ட்டில் ஃபைனலி வந்து அவங்க கடைசி வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. கடைசியில் ஒரு ஹோப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ் வரும்போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கரெக்டான விஷயமா அப்படின்னா அது அவங்களோட ஒரு சாய்ஸ் அப்படிங்கும்போது, பட் ஏன் அந்த இடத்துல ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த புக்லேயுமே வந்து ஹீரோயின் அண்ட் அவங்களுக்கு வந்து அதில் அன்னி கேரக்டர் காட்டுற மாதிரி இதில் வந்து ஒரு பாட்டி கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க பாட்டியும் இருக்காங்க. பக்கத்து வீட்டில் வந்து அதே மாதிரி அவங்க வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கதையில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு யங் பர்சன் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதாகவும் அந்த பர்சன் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே டாக் போகிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து அந்த பையன் மேலே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த பையன் வந்து இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து இப்போ ஒன்றும் ஸ்டேபிளாக இல்லை, எனக்கு வந்து ஒரு 1 இயர் கழித்து நான் வந்து வருவேன் திரும்பியும் இதே பிளேஸுக்கு, அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ 1 இயர் வந்து அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பட் அந்த படத்தில் வந்து ஒரு லாங் வெயிட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த புக்லேயுமே வந்து சில விஷயங்கள் அந்த மூவிக்கு சிமிலராக இருந்துச்சு. இந்த புக்லேருந்து எடுக்கப்பட்டது தான் அந்த மூவி, அதனால கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சுது. அதில் இந்த புக்கில் வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறமா ஹீரோவுக்கு வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும். நாளைக்கு நம்ம இதே டைமில் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ வந்து நாளைக்கு நான் உயிரோடு எந்திரிக்கணும், எனக்கு இந்த லைஃப் வந்து பிடிச்சிருக்கு, நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த மூவிலையுமே ஒரு லிரிக் ஒன்று வரும். அந்த லிரிக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு உயிரை தவிர எந்த சொந்தமுமே இல்லை காதல் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ உலகே என்னோட சொந்தமாக இருக்குது காதல் வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனி ஒரு லிரிக் ஒன்று வரும். நான் வந்து சாவை அழைச்சி ஒரு கடிதம் ஒன்று போட்டேன் காதல் வர்றதுக்கு முன்னாடி, ஆனால் காதல் வந்ததுக்கப்புறமா வந்து அதை எதிர்க்கிற என்னோட டெத் அப்படிங்கிறத வந்து என்னோட மரணத்தை எதிர்க்கிற ஒரு சக்தி கேட்குற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த லிரிக்ஸ்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த புக்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரியை வந்து அவளோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரியை வந்து அந்த பர்சன் கிட்ட வந்து இந்த பொண்ணு ஷேர் பண்ணுறா எமோஷ்னலாக. இந்த மாதிரி அவள் அழுதுட்டு இருப்பா. அப்போ இவன் இந்த பர்சன் போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி அந்த ஒரு பர்சன் கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி 1 இயர் கழித்து நாங்கள் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்க ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன். அவங்களும் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில எனக்கு வேறு ஏதாவது ஒரு பர்சன் மேலே உங்கள் பாட்டி வந்து பார்த்து வச்சாலோ இல்லை உனக்கு தோணுனாலோ நீ கண்டிப்பாக போயிடணும், அந்த ஒரு பர்சனை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஹீரோ கிட்ட. அப்போ அந்த ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஹீரோ கிட்ட வந்து எமோஷ்னலாக எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணும்போது ஹீரோக்கும் வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போ அவங்களும் வந்து ஒரு ஒன் சைடடாக ஒரு ஃபீலிங்ஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி வந்து இவங்க வரமாட்டாங்க, நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோயின் வந்து எமோஷ்னல் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது ஒரு அவங்க தடுமாறி அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து அந்த ஒரு பர்சனையும் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அவங்கள பார்த்ததும் அவங்க வந்து இந்த ஒரு பர்சனை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த ஹீரோ கேரக்டர் கண்டிப்பாக அவங்கள தான் ஹீரோன்னு சொல்லி ஆகணும். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கோவமும் இருக்காது. நீ இந்த மாதிரி பண்ணதுனால வந்து எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமும் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லி என் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கடைசியில் படித்து முடிக்கும்போது எமோஷனாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த புக்லேயுமே வந்து ஹீரோ கேரக்டரை வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஷாம் காமிச்ச மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக யாரும் வந்து ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஒரு ட்ரீமில் இருப்பாங்க. இந்த ஒரு பர்சன் கனவு உலகவாசி அப்படின்னு சொல்லி தான் இந்த புக் ஃபுல்லாகவுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஹீரோ கேரக்டரை. அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. எதுவுமே வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக எந்த விஷயமுமே அவங்க லைஃப்பில் நடந்திருக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு பொண்ணு வந்து ஏன் இப்படி ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு கடைசியில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே, ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கும்போது எதுக்கு வந்து அந்த எமோஷன் அப்படிங்கிறது இன்பிட்வீனில் அந்த உணர்ச்சி வசப்படுறது வந்து ஒரு கரெக்டான விஷயம் கிடையாதுல்ல அப்படிங்கிறது வந்து அந்த புக் படித்து முடிக்கும்போது எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அப்போ கம்ப்ளீட்டாக வந்து இந்த புக்லேயும் சரி படத்துலேயும் சரி இந்த ஹீரோயின் கேரக்டரை வந்து ஒரு தப்பாக வந்து நம்மளால் போர்ட்ரேட் பண்ணிடவும் முடியாது. ஏன்னா இதில் நம்ம வந்து ஒவ்வொரு ஏஜில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சின்ன வயசில் பார்க்கும்போது ஒரு மாதிரி
மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இப்படி இருந்திருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அவங்களோட ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி சொல்லி யோசிக்கும்போது சில இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டேரக்டர் கொடுத்தது அதில் வந்து அந்த டேரக்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படி இயற்கை மூவி டேரக்டர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதில் ஷாமும் சரி அருண் விஜயும் சரி 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல பர்சன்ஸ். அவங்க 2 பேருமே ஒரு சிறந்த ஒரு ஆட்கள் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு யாரை சூஸ் பண்ணுவா அப்படிங்கும்போது அதில் அந்த இன்டர்வியூவில் வந்து நான் பார்த்தப்ப அப்படி ஒரு படமே எடுக்க முடியாது, அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அதை வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் எடுத்ததா ஒரு இன்டர்வியூ நான் ஒன்று பார்த்தேன். ஸோ இந்த புக்லேயுமே அப்படி தான் 2 பேருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்சன்ஸ். இன்ஃபேக்ட் வந்து ஃபஸ்ட் லவ்வில் அவளுக்கு வந்து அந்த கேப்டன் கேரக்டர் காமிச்சிருக்கிற மாதிரி இதில் வந்து ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த அவங்க கடைசியில் சேர்றாங்கல்ல அந்த ஒரு பர்சன் கிட்ட போய் அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஓகேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ வந்து நான் வந்து ஒரு 1 இயர் எனக்கு வேணும், நான் அது வரைக்கும் அந்த 1 இயர் வரைக்கும் உனக்கு எனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேருவோம், இல்லை அதுக்கடையில் நீ வேறு ஏதாவது ஒரு பர்சனை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீ அவங்க கூட சேர்ந்துக்கோ, அவங்கள வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோ இல்லை அவங்க வந்து செகண்ட் ஹீரோன்னு வச்சுப்போம் அவங்க சொல்லி அப்படி அனுப்பி விடும்போது அப்போ அந்த எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கண்டிப்பாக ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து வர்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லும்போது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் வந்து எப்படி ஷாம் வந்து அருண் விஜயை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்களோ, அந்த போட்டில் என்னென்ன நடக்குது, எந்தெந்த போட்டில் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது மாதிரி இந்த படத்துலையுமே வந்து இவங்க லெட்டர் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து லைட்டாக வந்து எமோஷன் ஆகி தடுமாறுறது, உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டோரி. இதிலேருந்து நிறையா மூவிஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரிஸ்லாம் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்கும். தமிழில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு. பட் நீங்கள் வந்து இது இங்கிலீஷ்லேயுமே இருக்குது, அதை வேணாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யாருக்காவது லவ் ஸ்டோரிஸ்லாம் படிக்க பிடிக்கும், இல்லை நாவல்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.